ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாரா. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது கூட அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் சொல்லலாம். தாவீது சொன்னான் இல்லையா, ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குற, ஆண்டவர் நோக்கி பார்த்துரு, சந்தோஷமாக இரு. பவுல் சொன்னார்லையே, சிறையில் இருந்து சந்தோஷமாக இருங்கள்ட்டு. அப்போ வேதமும் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாம் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனிதனை மனுஷன் யாரும் ஜெயிக்க முடியாது. பொதுவாக பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னு நம்முடைய மகிழ்ச்சியே கெடுக்கும். நம்ம துக்கப்படணும், கண்ணீர் சிந்தணும். அதுக்கு மாறாக நீங்கள் எப்போதுமே ஆண்டவர் என் கூட இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதுதான் ஒரு ஒரு சரியான பாதை. ஆனால் எப்போதுமே கவலையாகவே இருக்காதீங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உங்கள் வாழ்க்கை என்கிறதான பாத்திரத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. அதான் ஜெயிலில் இருந்து கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னார். ஏன்னா ஆண்டவர் எப்போதும் அப்படியே இருக்க மாட்டார். நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவர் கண்டிப்பாக அவர் கிரியை செய்வார். வேதம் அதைத்தான் சொல்லுது. வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பார்த்தீங்களா, தேசமே பயப்படாதுங்க, மகிழ்ந்து கரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஏன் சின்ன சின்ன காரியங்களை குறித்தே நீங்கள் யோசிக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சின்ன காரியம் நடக்கலை, ஆசீர்வாதம் கிடைக்கலைங்கிறதுக்கு மூஞ்ச தூக்கி எப்படிமா நத்திங், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விட்டுருங்க. பெரிய காரியங்களை செய்கிறவர், நாம் எதிர்பார்க்குறதெல்லாம் செய்யப்பட்டார். அதை விட பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். அநேக மனிதருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறாங்க. துக்கப்படுவதற்கு காரணம் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்த யோனா மாதிரி அந்த ஆமனுக்கு செடி போயிட்டேன்னு வருத்தப்படுதான். ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டு கொடுத்துரு. பெரிய அதான் வலதுகைக்கு இடதுகைக்கும் என்றைக்கே தெரியாத ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் ஆமனுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஆமனுக்கு மாதிரி. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆமனுக்கு சரி வை, அது ஆண்டவர் சொன்னால் வளரும் போனால் அது மேட்ரு கிடையாது. ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். என்ன காரியம்னு 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மறுமொழி கொடுத்து உங்களுக்கு திரும்ப அவர் பதில் கொடுப்பார். தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், புறஜாதிகளை நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் திராட்சரசம் எண்ணெயும் தந்து நம்ம திருப்தியாக்குவார். வேற என்ன வேணும்? அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மிகவும் போதுமான. ஒரு மனிதனுக்கு தேவையான 3 ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு: தானியம், திராட்சரசம், அதே போல் எண்ணெய். இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய தாவீது சொன்னாமலே, அவர் திராட்சரசம் எண்ணெயும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கல, அதிக சந்தோஷத்தை என் இதயத்தை தந்து 4ஆம் சங்கீதத்தில் சொன்னார். அதனால் அதுதான் ஒரு மகிழ்ச்சி. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த கண்ணுதின கர்மலத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த தேவையை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த போகிறாரு. உங்களுக்கு தேவைகளை சந்தித்து நடத்த போகிறாரு. அதனால் எதை குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூர்ந்துருங்க. காட் பிளஸ் யூ.